ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அப்பு. ரீசெண்டாக வந்து ஹாட்ஸ்டாரில் ஆட் ஆன ஆர்பாவுன்னு சொல்லிட்டு இந்த மூவி பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லலான்னு இருக்கேன். இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த மூவியில் அவங்க ஒரு சின்ன போர்ஷன் வச்சுருப்பாங்க. ஒரு திருநங்கை அவங்க வந்து ஜட்ஜாகவும் இருந்து அவங்க ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, தீர்ப்பு அவங்க பார்க்குற விதமாக இருக்கும், படத்தில் அவங்களை காமிக்கிற விதமாக இருக்கும். முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி காமிச்சாங்கன்னு கேட்டால் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் ரன்னில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி படம் வர ஆரம்பிச்சதுன்னா மேபி பீப்புள்ஸுக்கு அவங்க மேலே இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம். ஸோ இது உண்மையாக நல்ல விஷயமா இருக்காது. அண்ட் இன்னொன்று, இந்த படத்தோட எண்டில் வந்து தீபாக்காவும் ரியாஸாவோட கான்வர்சேஷனோ இங்கிலீஷ் காக்கட்டாவோட ஒரு லென்த்தி டைலாக்காக இருக்கட்டும், அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அது பீப்புளோட ஈஸியாகவே கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தை நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாவும் பார்க்கப்படுது. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா, ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ₹1 கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட, நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்?